மொத்தம் 24 கேசஸ் இதே மாதிரி 24 கேசஸ் அப்படியே வரிசையாக அப்படியே ஹைவேல சம்பவம் நடக்கிறது, மர்டர் நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. அது 10 வருஷம் அப்படியே நடந்துருந்தது. யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல. அதுக்கு பிறகு தான் கடைசியில் 9th January 2005 20 வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் என் தலைமையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நாங்கள் டீம் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள் தான் செக்யூர் பண்ணிட்டு வந்தோம். மொத்தம் நாங்கள் 15 குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம். 13 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம். A1 ஓமா பவரியா, A2 ஜெகதீஷ், A3 ஜிதேந்திர பூரா, 3 and 4க்கு என்கவுண்டர் ஆகிடுச்சு. A1 and 2 A1 இறந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது. இப்போ இந்த 24 கேஸில் ஃபஸ்ட்டு 3 கேஸில் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம். அந்த கன்விக்ஷனில் 2 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. தூக்கு தண்டனை அந்த தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆயுள் தண்டனை. அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பழைய எவிடன்ஸஸ், பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி, பழைய விட்னஸஸ், அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை. ஸோ கால்மான் ஆகிட்டாரா. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் வாங்கின கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்.